ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகினி ரமேஷ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சம்மர் ஹாலிடேக்கு பெங்களூர் போயிருந்தோம். அப்போ நாங்கள் ஒன் டே ஒண்டர்லா போயிருந்தோம். ஃபுல்லாக அன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாகவே ஒண்டர்லாவில் தான் கழித்தோம். அந்த விலாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஒண்டர்லான்னு சொன்னோன்னே காலையில் 9 மணிக்கெல்லாம் எல்லாம் டான்னு ரெடியாக கிளம்பி கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. 9 மணின்றனால டிராஃபிக்கும் கம்மியாக இருந்துச்சு, கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் டிஃபன் சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ரொம்பவே ஒரு சின்ன கடையில் ஒரு தட்டு இட்லி, தட்டைப்பயிறு குழம்பு, சட்னி எல்லாமே சாப்பிட்டோம். உண்மையாகவே பெரிய ஹோட்டலில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. சூப்பராக சாப்பிட்டுட்டு திரும்பி கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, ஒண்டர்லா வந்துருச்சு. ஒண்டர்லாக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஃபஸ்ட்லாம் பெங்களூர்லேருந்து மைசூர் போகும்போது அந்த ஜெயின் வீலை வச்சே இதுதான் ஒண்டர்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் பார்க்குறோம். முன்னாடியே ஒரு ரெசார்ட் இருக்குது. கார் பார்க்கிங்க்கும் நல்ல ஒரு பெரிய இடமா இருக்குது. நம்ம இந்தியாவிலேயே பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்குனா நம்ம ஒண்டர்லா தான். பெங்களூரில் இருக்க ஒண்டர்லா. இது வாட்டர் பார்க்குக்கும் இதுதான். கிட்டத்தட்ட 82 ஏக்கர்ஸ் மொத்த பரப்பளவும் 60க்கு மேலேயே நல்ல ஒரு த்ரில்லிங்கான இதெல்லாம் இங்கே இருக்குது. நம்மளும் இன்றைக்கி கண்டிப்பாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. Make a splash, you can't beat it. Bring all your family and friends. The bond will last to the end. Get closer now, you can feel it. Share the love like you mean it. A thrill that can't be defeated. It's a thrill. Fly like a bird in the sky. Enjoy what meets the eye. You know you just can't believe it. ஒண்டர்லாவை வெளியவே நல்லா சுற்றி பார்த்து முடிச்சுட்டு டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்தாச்சு. இங்கே 2 விதமாக டிக்கெட் அவைலபிளுங்க. ஒன்று ஃபாஸ்ட் ட்ராக்கு, ஒன்று நார்மல். ஃபாஸ்ட் ட்ராக்குன்றது க்யூவில் நிற்காமல் டேரெக்டாக போய்க்கலாம். நார்மல் அடல்ட்டுக்கு 1789 ரூபா வாங்குறாங்க, குழந்தைங்களுக்கு 1431 ரூபா. நம்ம நார்மல் டிக்கெட் எடுத்துகிட்டே போயாச்சு. ஆனால் ஃபாஸ்ட் ட்ராக் வாங்குறவங்க தான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கேம்ஸ் விளாட முடியும்னு நினைக்கிறேன். இந்த நார்மல் டிக்கெட் நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் க்யூவில் நிற்க வேண்டியதாக தான் இருக்குது. நின்னாலும் ஒர்த்து தான். கொஞ்சம் ஒரு இதில் நல்லா சுற்றி விட்டு மயக்கமாக இருந்தாலும் அடுத்த இதுக்குள்ளே தெளிஞ்சிக்கலான்ற மாதிரி ஆகிடும். நாங்களும் நார்மல் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு, இங்கே கம்பல்சரி ட்ரெஸ் கோடுங்க. அந்த நைலான் அந்த ஒரு மாதிரி நல்லா வழுக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்கணும், அவ்வளோதான். நார்மல் பனியன் கிளாத் மாதிரி தான் போடணும். நாங்களும் ட்ரெஸ்ஸு வீட்டிலேருந்தே கொண்டு வந்திருந்தனால லாக்கரில் போயிட்டு நம்ம பொருளெல்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டோம். அங்கே ஒரு குட்டி வீடியோவும் எடுத்துக்கிட்டோம். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி மாறிட்டோம். இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் தான் இங்கே உள்ள அலோடே. ஒவ்வொரு கேமுக்கும் ட்ரெஸ்ஸை தொட்டே பார்க்குறாங்க, அப்போ தான் அலோவே பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, வாட்டர் கேம்ஸ்குள்ளே போயாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சைஸு ஒரு சாம்பிள் காமிக்கிறாங்க, ஒரு குட்டி வாட்டர் கேம் பார்க் மாதிரி. ஃபஸ்ட்டு அங்கே விளையாண்டு முடிச்சுட்டு அங்கேயும் நம்ம கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பெரிய கேமுக்கெலாம் போயிட்டோம். கிளிப்பிங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். Come together now, get closer. La 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 la. வாட்டர் கேம்ஸு முன்னாடி இருந்த அந்த பார்க்கிலலாம் விளையாண்டு முடிச்சுட்டு வேவ் புள்ளெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ட்ரை கேம்ஸ்க்கு போயாச்சு. நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஈரத்துணியோடு இருந்தால் ட்ரை கேம்ஸில் ஏற்ற மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லைங்க, கம்பல்சரி எல்லா பக்கமுமே அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு விளையாண்ட ட்ரை கேம்ஸ் இதுதான். நாங்கள் கீழே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் இதாக தெரியல. ஆனால் உட்காந்து மேலே போனதுக்கப்புறம் தான் அதோட ரியல் முகமே தெரிஞ்சது. அவ்வளோ ஹைட்டில் மேலே போயிட்டு ஒரு பக்கமாலாம் சுற்றலைங்க, அப்படியே இந்த பக்கமாக ஒரு சுற்று, அந்த பக்கமாக ஒரு சுற்றுன்னு பயங்கரமாக சுற்றுன்னு சுற்றி கீழே கொண்டு விட்டுட்டாங்க. கீழே வந்தோடனே நம்ம தானா கீழே வந்துட்டோமா, சரி சேஃபாக இருக்கமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மையாகவே வேறு லெவல் த்ரில்லிங்காக இருக்குங்க. ஒவ்வொரு கேமுமே வேறு லெவல் த்ரில்லிங். இதுதான் பயம் அதுதான் பயம்லாம் இல்லை, எல்லாமே நம்மளை வச்சு செய்யுது. ஆனால் சூப்பராக நல்ல த்ரில்லிங் கேம்ஸ். இன்னும் நல்லா விளையாடுறவங்கலாம் இங்கே வந்தாங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்களாம் லைட்டாக உள்ளுக்குள்ளே பயத்தோடையே இருந்தாலும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஒவ்வொரு கேமுமே கரெக்டாக 2 நிமிஷம், அதிகபட்சம் 3 நிமிஷம் தான். ஆனால் அதுக்குள்ளேயே நல்ல ஒரு ஒரு செம்ம த்ரில்லிங்காக அது சொல்ல முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியுன்ற மாதிரி. அந்த 3 நிமிஷம் எப்படா முடியும்னு மேலே போய் சுற்றுறப்ப தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். நிமிஷங்களை என்றது நொடியை என்றதெல்லாம் அப்போ தான் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கேமுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரே மாதிரியே எல்லா கேமும் இல்லை, ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் எல்லாமே நல்ல ஒரு சேஃப்டியாக ரொம்பவே சேஃபாக அந்த லாக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ரோலர் கோஸ்டர் போகலான்னு போயிட்டோம். இந்த ஒண்டர்லால சிக்னேச்சர் ரைடு அப்படின்னு சொன்னால் இந்த லிஃப்ட்டில் கிட்டத்தட்ட 20 மாடி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டு மேலே ஒரு ஜெயின் வீல் இருக்குது. இதை பார்த்தா தான் ஒண்டர்லா வந்துருச்சுன்னே கண்டுபிடிக்க முடியுன்ற மாதிரி இதுதான். நெக்ஸ்ட் வந்து ரோலர் கோஸ்டர் போயிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டரில் நான் விளையாண்டதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். கிட்டத்தட்ட இது வெறும் 2 நிமிஷம் தான். மற்ற ரைடு கூட 3 நிமிஷம் அப்படி இருந்தது. இது வெறும் 2 நிமிஷம் தான். ஆனால் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அவ்வளோதான். நாங்கள் மேலே அந்த போயிட்டு ரிவர்ஸில் தான் போகுது. கண்ணை திறந்தமானே எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு போயிட்டு திரும்பி வந்தால் அவ்வளோ ஸ்பீடாக போச்சு. செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பசங்க எல்லாம் விளையாண்டாங்க. இந்த வாட்டி நான் வெளியே நின்று வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ரைடுக்கு தான் போனோம். அதனால் இவங்களோட பீதி முகத்தையெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த ரைடுன்னு இல்லை, எல்லா ரைடுக்கு வரவங்களுமே ஏறும்போது ஹே ஹூ ஹான்ட்டு ஏறுறாங்க. ஏறி உட்கார்ற வரைக்குமே பயங்கரமாக செல்ஃபிக்கெலாம் போஸ் கொடுத்து, எல்லாம் நம்மள மாதிரி தான் பயங்கரமாக செல்ஃபிக்கெலாம் போஸ் கொடுத்துட்டு, ஆனால் ரைடு சுற்ற ஆரம்பித்தோடனே கத்து காது கிழிஞ்சிருது நமக்கு பக்கத்தில். ஏற்கனவே சுற்றுற பயம் வேறு இருக்குது, இவங்க கத்துற பயம் வேறு தாங்க முடியலேன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லாமே வேறு லெவல் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அளவுக்கு ஒரு ஆளை போட்டு சுற்றினா கண்டிப்பாக பசி வந்துடும். எங்களுக்கும் ரொம்பவே பசி வந்துருச்சு. அங்கே இருக்க பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டோம். அந்த ஹோட்டலை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அதில் போட்டிருக்க பெயிண்டிங்கு, அந்த அட்மாஸ்பியரு, உள்ளே இருக்க இன்டோர் பிளான்ட்டு எல்லாமே அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போகவே மனசு இல்லாமல் உள்ளேயே இருந்தோம். அங்கே வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருந்தது. நாங்கள் மீல்ஸு, தொன்னை பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே வாங்கிட்டு ஒரு டேபிள் பிடிச்சி சாப்பிட உட்காந்துட்டோம். கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு தான் நெக்ஸ்ட் ரைடுக்கே போனோம். பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அங்கே டிஃபன் சாப்பாடு எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, சென்டர் ஆஃப் வந்து நம்ம பழங்காலத்து வீடுங்களில் இருக்க மாதிரி சென்டரில் நல்ல ஒரு மாட்டை செட் பண்ணி நடுவில் ஒரு லில்லி பாண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே நிறைய லைட் செட்டிங் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நைட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டே வர மனசு இல்லாமல் நாங்கள் நெக்ஸ்ட் ரைடுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட் ரைடுக்கு போகிற வழியில் ஒரு குதிரை இருந்துச்சு. நம்மால் விடுவாரா, போய் அந்த குதிரை நான் அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு ஒரு போஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவாக கேப்சர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ரைடு வந்து ரொம்பவே ஃபன்னாக போச்சுன்னு தான் சொல்லணும். இதை வந்து ட்ரை கேம்ஸ்னு சொல்ல முடியாது, வாட்டர் கேம்னு சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்துருக்கும். இந்த ஃபுல் வீடியோவுமே நாங்கள் ஒரே கையை பிடிச்சிட்டு இந்த ஃபுல் வீடியோவும் எடுத்துட்டேன். ஆனால் ரொம்பவே ஒரு என்ஜாய் பண்ண ரைடில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக இந்த ரைடு ரொம்பவும் பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சுங்க இந்த ரைடு. நாங்கள் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். நிறையா அதுக்கப்புறமா ட்ரை கேம்ஸ் எல்லாம் விளையாண்டோம். இந்த ரைடை வந்து நான் நைட் டைமில் வந்து வெளியே நின்று ஷூட் பண்ணால் வீடியோ எடுத்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வெளியே நின்று வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோவை நான் இது கூடயே வந்து ஜாயின் பண்ணுறேன். ஆனால் நம்ம விளையாடுறத விட வெளியே நின்று பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த தண்ணி எந்த அளவுக்கு வந்து இது மாதிரி வந்தது அப்படின்றது எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சது. நாங்கள் வரும்போது கூட அந்த அளவுக்கு இதாக தெரியல. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். வாவ், இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நைட்டு இதுக்காகவே வெயிட் பண்ணி இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே வேறு லெவலில் என்ஜாய் பண்ண ஒரு கேம் தான். இங்கே வந்து ஒரு ரெட்ரோ தீமில் விதவிதமாக பாட்டு, எல்லா லாங்குவேஜ்லேயும் பாட்டு போட்டு எல்லோரும் தன்னை மறந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு லேசி ரிவருக்கு போயிட்டோம். பொதுவாக லேசி ரிவர் அப்படின்னா நிறைய ட்ரை கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு முடிச்சு டயர்டானவங்க ரிலாக்ஸாக இந்த பலூனில் படுத்துட்டு பொறுமையாக வந்து அந்த தண்ணி போகிற ஸ்பீடுக்கே அதுவாக சுற்றி வந்து திரும்ப வந்துடும். ஆனால் நாங்கள் யாருமே ரிலாக்ஸாக போகல. நம்ம பசங்களை பற்றி தான் தெரியுமே, எங்கே போயிட்டும் அமைதியாகவே இல்லை. டமால் டுமின்னு கீழே விழுக மேலே விழுக போய் உட்காந்து ஸ்டார்ட் ஆனோடனே பலூனில் இருந்து குதிச்சாச்சு. ஆனால் எல்லா ரைடை விடமே எல்லாருமே பசங்க எல்லாருமே சேர்ந்து விளையாண்ட ஒரு கேமுனால இங்கே ரொம்பவே ஒரு ஃபன்னாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஏன்னா குழந்தைங்களுக்கு தனியாக கேமு, பெரியவங்களுக்கு தனியாக கேமு. நிறைய கேம்ஸில் வந்து குழந்தைங்க விளையாட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வேறு இருந்தாங்க. இந்த லேசி ரிவரில் எல்லாருமே போனனால குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரித்து வேறு லெவலில் இருந்துச்சு. கீழே விழுந்து விழுந்து போனனால அதுவே ஒரு ஃபுல்லாக வந்து அது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் பொறுமையாலாம் போகலைங்க. ஃபாஸ்ட்டாக சுற்றி வந்ததும் நாங்கள் தான். அங்கே இருந்த வந்து சேஃப்கார்டெல்லாம் வந்து எங்களை எப்படா வெளியே அனுப்புவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து ரகலை பண்ணிட்டு வந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இதில் வர்றது. So real you can feel it. Make a splash you can't beat it. லேசி ரிவர் முடிச்சுட்டு நாங்கள் திரும்பியும் ட்ரை கேம்ஸ் விளையாட போயிட்டோம். இங்கே வந்து 6 மணிக்கு மேலே க்ளோஸ் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. மற்ற அம்யூஸ்மெண்ட் பார்க்கெலாம் உடனே பிடிச்சி தள்ளிடுவாங்க. இங்கே 9:30 மணி வரைக்குமே நாங்கள் உள்ளே இருந்தோம். திரும்பி ட்ரை கேம்ஸ்க்கு போயிட்டோம். அந்த லைட் செட்டிங்கோலாம் விளையாட ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. இந்த கேம் தாங்க த்ரில்லிங், அந்த கேம் தாங்க த்ரில்லிங்னு கண்டிப்பாக ஒன்றரலால் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு கேமும் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. எல்லாமே தலைகீழாக தான் சுற்றுது. எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தலைகீழாக சுற்றுது, அவ்வளோதான். அப்பா ஒவ்வொன்றிலையும் சாவு பயத்தை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் எந்த கேமையும் விடலை. எல்லா கேமையுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. நாங்கள் ஃபாஸ்ட்டாக விளையாண்டு கூட மேக்ஸிமம் கேமெல்லாம் விளையாட முடியல. இருந்தாலும் விளையாண்ட ஒவ்வொரு கேமுமே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி அவ்வளோ ஃபன்னாக போச்சு. ஏறும்போது பயங்கரமாக வீர சூரி மாதிரி ஏறுறது, ஏறிட்டு ஐயோ அம்மான்னு கத்துறது தான் முழு நேர வேலையாகவே பார்த்துட்டு இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணி இந்த கேமை விளையாட முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அந்த ரைடு முடிச்சுட்டு மேலே வந்து படிக்கட்டெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இதில் ஏறி போகிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே நாங்கள் வந்து இந்த கயிறில் ஏறலான்னு ஏறணும். எல்லாருமே குரங்காவே மாறிட்டோம். ஏன்னா மனுஷங்க மாதிரி இதில் ஏறவே முடியல. எல்லாம் தாவி மேலே ஏறிட்டோம். அங்கே போய் ஒரு பில்லரை பார்த்தா பயமாக தான் இருந்துச்சு. சரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலேயும் விளையாட போய் க்யூவில் நின்னாச்சு. இங்கே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமுமே கம்பல்சரி 1 மணி நேரத்து வரைக்கும் க்யூவில் நிற்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனாலும் ஒர்த்து தான், நிற்கிறது ஒர்த்து தான்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த கேம் விளையாடும்போது. All your family and friends, the bond will last to the end. Get closer now, you can feel it. Share the love like you mean it. A thrill that can't be defeated. It's a thrill, fly like a bird in the sky. Enjoy what meets the eye. You know you just can't believe it. அவ்வளோதாங்க. நிறைய கேம் விளையாண்டது வீடியோ எடுக்க முடியல. இந்த கேமுமே நாங்கள் வெளிச்சம் இருக்கும்போது விளையாண்டு முடிச்சிட்டோம். நாங்கள் விளையாடுறதுனால ஃபோனெல்லாம் வந்து நிறைய நேரம் எடுத்துகிட்டு போகாதனால வீடியோ எடுக்கலை. இந்த கேம் வந்து நம்ம மேலே இருந்து இதை வீடியோ எடுக்கலான்னு எடுத்தோம். கிட்டத்தட்ட 3 மாடி உயரத்தில் நிற்கும் போதே இந்த கேம் வந்து நம்ம பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு ஹைட்டுன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட அந்த பில்லரும் ரோல் ஆகுது, சீட்டும் ரோல் ஆகும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் மேலேருந்து பார்க்கும்போது தான் நம்மளா இதில் போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு லைட் செட்டிங்கோடு பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மேலே நின்று இதை ஃபுல்லாக
ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு தான் நாங்கள் கீழேயே போனோம். அவ்வளோ ஒரு கேம் விளையாண்டு முடிச்சதுமே தலை லைட்டாக கிர்றன்னு இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கேம் எங்கேன்னு தேடி போய் விளையாண்டுட்டு தான் இருந்தோம். அவ்வளோதாங்க, என்ட்ரன்ஸ் பிளேஸ்க்கு வந்தாச்சு. அங்கே வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கேயே ஃபுட் கோர்ட்டு, குழந்தைங்கள நல்லா என்டர்டெயின் பண்ணுற மாதிரி டான்ஸு, அந்த செல்ஃபியில் ரிங் லைட் போட்டு சுற்றுறது, நல்ல ஒரு ஃபுட் கோர்ட்டுன்னு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் திரும்பி சேஞ்ச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக அங்கே ஒரு 1 ஹவர் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட் செட்டிங் வேறு லெவல். அங்கே வந்து ஏதோ சினிமா பட ஷூட்டிங்காட்ட இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, ஒண்டர்லாக்கு ஒரு பை பை சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியவும் லைட் செட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மேக்ஸிமம் கேம் விளையாண்டோம். எல்லாத்தையும் வீடியோவில் கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒண்டர்லா வந்ததை ஃபுல் வீடியோவாக நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வெளியில் நல்ல ஹேண்ட்கிராஃப்ட் பொருள்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. நாங்களும் ஒரு 2-3 பொருள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.